திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. இயல்பாகவே ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் இருக்கக்கூடிய குணநலம் எல்லாமே நம்மிடம் இருக்கிறது, இல்லை என்றே சொல்லவில்லை. ஆனால் அதையும் மீறி இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான குணமானது நம்மிடம் இல்லாமல் போய்விட்டதன் காரணமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்ற இரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றார். இறைவனை பொறுத்த வகையிலே சர்வவியாபி என்று அழைப்பார்கள். அனைவரும் இறைவனுக்கு ஒவ்வொரு திருநாமத்தை இட்டு அழைக்கிறோமே தவிர இறைவன் ஒருவரே என்ற தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. பல பேராலும் அதை பற்றி விவாதிக்கப்பட்டு வருவது உண்மைதான். அதற்கு முதல் படிநிலையிலே ஒரு உணர்வு நமக்கு வேண்டும், ஒரு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு வேண்டும். இறைவன் இவ்வுலகத்திலே நிறைய பொருட்களை படைத்திருக்கிறார், நிறைய உயிர்களை படைத்திருக்கிறார். அந்த பொருட்களை ஆக்குவதற்கான மூலப்பொருட்களையும் இங்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் அறிவுக்கு எட்டியவாறு மூலப்பொருட்களை கொண்டு மனிதன் ரொம்பவும் சுகபோகமாக வாழ்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாம் உருவாக்கி கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே எல்லா பொருட்களும் கிடைக்கிறது. நாம் சுகமாக இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் இதை படைத்தவனை நாம் மறந்துவிட்டோம். நாம் உருவாக்குகின்ற பொருட்கள் எல்லாம் கண்முன்னே அப்படியே அழியக்கூடியது, அது நாம் அறிந்த ஒன்றே. நீங்கள் எந்த ஒரு பொருளாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் முன்னே ஒரு பொருளை நீங்கள் வைத்து விடுங்கள். அந்த பொருளை நீங்கள் தொடவும் வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு 6 மாதம் ஒரு வருட காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தால் அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இரும்பாக இருந்தாலும் சரி, எந்த உலோகமாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அது அழியக்கூடிய தன்மையை அடைந்து இருக்கும். அப்ப நம்ம ஆசைப்படுகின்ற பொருட்களும் அதே போலத்தான். நம்ம எந்த பொருளை ஆசைப்பட்டாலும், உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது என்ற நியதி நமக்கு தெரிந்ததுதான். இதை யாராவது மறுப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த பூமி தோன்றி பல்லாயிரம் லட்சம் வருடங்கள் ஆனாலும் அப்போ இருந்த உயிர் இன்று இல்லை, அப்போ இருந்த உடல் இப்பொழுது இல்லை, அப்போ இருந்த சில தாவரங்கள் இப்போ இல்லை, அப்போ இருந்த விலங்குகள் சில இப்போ இல்லை, அதோட இனமே இல்லை. அப்போ எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது தான். இந்த உடலும் சரி, நாம் வாழ்கின்ற இந்த இடங்களும் சரி, எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது, அழிவுக்கு உட்பட்டது. இதை அடிப்படையிலே புரிந்திருக்க வேண்டும். இதையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருங்கள் என்றெல்லாம் யாருமே கூறுவது இல்லை. நாம் அழியப் போகின்றோம் என்றெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. என்றாவது ஒரு நாள் அது நடக்கத்தான் போகிறது. அதை இன்றே நாம் தெரிந்து கொண்டு அதற்காக வருந்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் தெளிவாக ஞாபகம் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு பொருளுக்காக ஆசைப்படுகின்றோம் என்றால் அப்பொருளின் தேவை யாது என்பதை அறிந்து ஆசைப்பட வேண்டும். அப்பொருளை நாம் பெற்றுக்கொள்வதால் பிறர் யாராவது பாதிக்கப்படுவார்களா என்பதை உணர்ந்து நாம் அதனால் செயல்பட வேண்டும். ஒரு மனதை நாம் புண்படுத்துகின்றோம் அப்படிங்கும் போது அதனால் அவர்கள் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற செயலானது பிறரை பாதிக்காத வகையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த பக்குவ நிலையை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த உதவியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக ஒருவர் நமக்கு வழிகாட்டுகிறார் என்னும் பொழுது அதைவிட சிறந்த விஷயம் இந்த உலகத்திலே வேறு ஏதும் இருப்பதற்கு இல்லை. அப்படித்தான் இன்றைய குருமார்கள் அல்லது பன்னெடும் காலமாக குருமார்கள் வழிகாட்டி வந்திருக்கிறார்கள். இறைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது யோக பயிற்சியின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக என்று பல்வேறு விதங்களில் அவைகள் யாவும் விளக்கப்பட்டாலும் அதற்கு முறையான குரு உபதேசத்தின்படி நாம் செல்லும் பொழுது அவ்வழியிலே நாம் நீண்ட தூரம் பயணிக்க முடிகிறது, அந்த இலக்கையும் அடைய முடிகிறது என்பது நமது முன்னோர்கள் நமக்கு எடுத்து கூறியது. இது ஒரு வகையில் இருந்தால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அழியக்கூடிய பொருட்களுக்கு ஆசையை விடுத்து அழியாத பொருளாம் பரம்பொருளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், அழியாத தன்மையுடைய பரம்பொருளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பொருளை நாம் அடைந்து விட்டோம் என்றில், அழியக்கூடிய பொருளை அடைந்து விட்டோம் என்றால் அதனால் நமக்கு துக்கம்தான் விளைகிறது.
அடிப்படையிலே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொருளாக இருக்கட்டுமே, விலை உயர்ந்த பொருள், ஒரு 5 கோடி ரூபாய் போட்டு நம்ம ஏதாவது ஒரு மகிழுந்து வாங்குகின்றோம் அல்லது கைபேசி வாங்குகின்றோம் என்றாலும் கூட சிறிதாக அதில் ஒரு கீறல் விழுந்து விட்டாலும் நம் வாங்கிய மகிழ்ச்சியிலே பாதி போய்விடும். ஒரு அழகாக வீட்டை கட்டி எழுப்புகின்றோம், அந்த வீட்டில் எங்காவது குழந்தைகள் அந்த எழுதுகோலை வைத்து உரசிவிட்டாலுமோ அல்லது எழுதிவிட்டாலுமோ மனம் பதறிவிடுகிறது. அந்த குழந்தையை உயிராக பார்ப்பதை விடுத்துவிட்டு இந்த ஜடப்பொருளை வந்துட்டு ஒரு உயர்வாக நினைக்கக்கூடிய தன்மையிலே நாம் எந்த கால அளவு வரை இருக்கிறோமோ அதுவரையிலும் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது தெரியாது, உண்மையான பாசம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரிய வராது. அப்ப அதெல்லாம் தெரிய வர வேண்டும். உண்மையான அன்பு எது என்று தெரிய வேண்டும் என்றால் இந்த அழியும் பொருட்களின் மீது பற்று வைப்பதை விட்டுவிட்டு அழியாத பரம்பொருளாம் ஈசன் மீது நாம் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பற்றுபவர்கள் எப்பொழுதுமே அழியக்கூடிய பொருட்களைத்தான் பற்றுகிறார்கள். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. யார் ஒருவராக இருக்கட்டும், பணத்திலே சிறந்தவர் அப்படி இப்படின்னு யார் சொன்னாலும் அவர்களின் பற்று எங்குதான் இருக்கிறது? அழியக்கூடிய பொருட்களின் மீது தான் பற்று இருக்கிறது. அழியாத ஒரு சக்தி, அழியாத ஒரு பரம்பொருளை பிடிப்பதற்கு எண்ணமே வரமாட்டேங்குது. அங்குதான் அந்த இடத்துல மனித குலம் தோற்று போய்விடுகிறது. 6வது அறிவு, அறிந்து அதனுள் இருக்கின்ற சூட்சமத்தை உணர்ந்து ஆராய்ந்து அறிகிறார்கள் அல்லவா, அதுதான் 6வது அறிவு. ஆனால் பெரும்பாலுமானவர்கள் இருக்கின்ற 5 அறிவை மட்டும்தான் பயன்படுத்துகின்றோம். பார்த்தல், கேட்டல், இந்த மாதிரி இருக்கின்ற 5 அறிவுகளைத்தான் நாம் பயன்படுத்துகிறோமே தவிர ஆராய்ந்து அறிவதற்கு மனம் ஒவ்வ மாட்டேங்குது. இறைவனை பற்றி சொன்னால் அப்படியா என்று கேட்டுக்கொள்கிறோமை தவிர அத்தன்மையவரா இறைவன் அப்படிங்கிறத ஆராய்ந்து அறியக்கூடிய பக்குவம் பலருக்கும் வருவதில்லை. ஒரு சிலர் அந்த நிலையை அடைகிறார்கள். அவர்கள்தான் அந்த 6வது அறிவை வந்துட்டு சரியாக பயன்படுத்துகிறார்கள். இறைவனில் மட்டுமல்ல, இந்த உலக கோட்பாடுகளிலுமே ஒரு விஷயத்தை கேட்கின்றோம் என்றால் அதை ஆராய்ந்து அறிந்து அதனுள் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வதனால் மட்டும்தான் நமது 6வது அறிவு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப ரொம்ப முக்கியம், நாம் பிடிக்க வேண்டியது அழிவுக்குட்பட்ட பொருளை அல்ல, அழிக்க முடியாத அந்த பரம்பொருளை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இறைவனை உணர வேண்டும் என்ற அந்த ஆசையிலே பயணிப்பவர்கள் எண்ணற்ற நபர்கள். நிறைய பேர் அந்த ஆசையிலே பயணிக்கிறார்கள். இறைவனை காண வேண்டும் காண வேண்டும் என்று. இறைவனை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் புறத்தே கோவில் கோவிலாக தேடிச் செல்வதும் உண்டு, அகத்தே தேடுபவர்களும் உண்டு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த அன்பை, அந்த அறிவை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைவன் என்ற அந்த ஒரு உத்தமமான உணர்வை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அவன் வேறல்ல நான் வேறல்ல என்ற நிலைக்கு நாம் வந்துவிடுகின்றோம். ஏன்னா நம் சுயத்தை மறந்து விடுகின்றோம். அந்த அன்பு அவ்வளவு ஒரு அற்புதமானது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையிலே அதுவரையிலே நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபொடியாகி விடுகிறது. யார் ஒருவன் இறைவன் மீது உண்மையான அன்பை வைக்கின்றானோ, இறைவனையும் பணத்திற்காக பயன்படுத்துபவர்களை பற்றி அடியேன் பேசவில்லை, உண்மையாக இறைவனை நேசிக்கிறானோ அவன் மற்ற உயிர்களையும் நேசிக்கின்றான். அவன் மனிதர்களுக்குள் பாகுபாடு பார்ப்பதில்லை, உயிரினங்களுக்கிடையே வேறுபாடு காண்பதில்லை, அனைத்தையும் சிவமாக காண்பவராக மாறுகின்றார். அப்பொழுது அவர் எப்படிப்பட்டவராக மாறுகிறார் என்றால், சாக்ஷாத் அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார் அந்த இறைவனை உணர்ந்திருக்கிறார் என்றால் அன்புமயமாகவே மாறியிருப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மைக்கு நாம் வருவதற்கு நெடுநாட்கள் எடுக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இறைவனை உணர வேண்டும் என்றால் தம்முள் இருக்கின்ற அந்த அன்பினை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்புமயமாக நாம் மாறும் பொழுது இறைவனை நம்முள்ளும் தரிசிக்க முடியும், பிற உயிர்களிலும் தரிசிக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அதனால நமக்கு பலன்கள் அதிகம். பலன் என்றால் இந்த இடத்துல நல்வினை தீவினையை பற்றி அடியேன் குறிப்பிடவில்லை. நம்ம அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அது உதவும் என்பதை தான் இந்த நேரத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வழிபடுறதுனால என்ன கிடைச்சது? சிவபெருமான வழிபடுறதுனால என்ன கிடைச்சது அப்படிங்கிற கேள்வி நீங்களும் எதிர்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். சிவனை வழிபட்டால் இது கிடைக்கும் அப்படின்னு நான் வழிபடுறேனா?
அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பாருங்களேன். ஆரம்ப காலகட்டம் வேணால் சிவபெருமானை வழிபட்டால் இது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் சொல்லியிருந்திருப்பாங்க, அதை கேட்டு வழிபட்டிருப்போம். ஆனால் அவருடைய அன்பை முழுசாக உணர்ந்த பிறகு நமக்குள்ளே அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதா? அவருடைய அந்த அளப்பரிய ஆற்றலை கொஞ்சமாவது உணர்ந்து கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருகின்றதா அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டு பாருங்களேன். ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நான் இதுவரையிலும் வழிபட்டுட்டு தான் இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்ததில்லை அப்படிங்கிறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆத்மார்த்தமாக வழிபடுறீங்களா அப்படின்னா ஆத்மார்த்தமான என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி பிறகு தொடர்ந்தவர்களால் எழுப்பப்படும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வழிபடுகிறீர்களா அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் யாராச்சும் வழிபட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். இப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படின்னா இயல்பாக வழிபடுறவங்க கூட முக்தி வேணும்னு எதிர்பார்த்து தானே வழிபடுறாங்க. சரியான கேள்விதான். அப்போ அந்த வழிபாடு அர்த்தமற்றதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கலாம். யார் ஒருவர் தனக்கு முக்தி வேண்டும் என்று நினைத்து வழிபடுகிறார்களோ அதுவும் ஒரு எதிர்பார்ப்புள்ள வழிபாடாகத்தான் அங்கே இருக்கிறது. அதன் காரணம் தொட்டே இந்த கேள்வியும் எழுப்பப்படுகிறது. சரி, இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், சித்தர்கள் சொல்லக்கூடிய யோக மார்க்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு வழிகள் இருக்கின்றன. வாசி யோகம் போன்ற வழிகள் எல்லாம் அந்த இறை ஆற்றலை உணர்வதற்காக பல வழிகளை வகுத்து கூறுகின்றன. ஒரு 20 வருஷங்களுக்கு மேலாக இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு சின்ன நல்லது கூட நடந்ததில்லை அப்படிங்கிறவங்களை நம்ம ஏராளமாக பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கான காரணம் இருக்குது. ஏராளமாக பார்க்கின்றோம். இந்த வாக்கியத்தை ஒருவர் கூறுகிறார் என்றால் நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 10-20 வருடங்களாக நான் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், இன்னும் ஒரு நல்லது கூட எனக்கு நடந்ததில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை ஒருவர் கூறுகிறார் என்றால் அது ஒன்று ரொம்ப எதிர்பார்த்து என் வாழ்க்கையிலே சிவபெருமானை வழிபடும் பொழுது இன்னென்னதெல்லாம் மாறிவிடும், இப்படி மாட மாளிகைகளெல்லாம் கட்டிவிடுவேன் அப்படின்னு ஆகாயத்தில் கோட்டை கட்டி கொண்டு இருந்தவராக ஒன்று இருக்க வேண்டும். இல்லை என்றால் மனதிலே அந்த தூய்மை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கூட இல்லாமல், மனதிலே தூய்மை எப்படி நம்ம கூட்டி பெருக்கவா முடியும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தானே செய்வாங்க. மனதிலே தூய்மை அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கோபம், பொறாமை, வஞ்சகம், தீய எண்ணம், மற்றவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி குப்பைகளையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக அசுத்தமான இடத்திலே இறைவன் ஆவாகனம் ஆவாரா, அங்கே இருப்பாரா அப்படின்னா எல்லா உயிரிலும் இருப்பார், ஆனால் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார் அந்த மாதிரி அசுத்தமான இடங்களில். அப்போ தூய்மையான மனம் உள்ளம் அப்படிங்கிறது அன்பு மட்டுமே குடிக்கொண்டிருக்கின்ற அந்த கோவிலிலே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். சரி, அப்பையும் அப்படி தாங்க வழிபடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக, அதாவது அவரையே அன்பின் வடிவமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 10-15 வருஷமாக ஒருத்தர் சிவனடியார் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சதா சிவனோட நினைவிலே இருப்பார், விபூதி அணிஞ்சிருப்பார், ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பார், காலை மாலை தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுகின்றார். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இருந்த நிலைமையிலேயே தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கிறார் என்றால், அந்த விபூதி அணிந்து ருத்ராட்சம் அணிந்த அடியார் உண்மையாகவே அன்பு வயமாக இருக்கிறார், அப்படிங்கும்போது அன்பு வசப்பட்டவராக இருக்கிறார் என்றால் உங்கள் பார்வைக்குத்தான் அவர் இன்னும் முன்னேற்றம் அடையாதவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு வயப்பட்டவர், அன்பு வசப்பட்டவர், சிவபெருமானையே எண்ணி தியானித்திருக்கின்றார், சிவபெருமானையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரிடம் சென்று கேளுங்கள். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வது ஆம் என்ற விடையாக இருக்கும். எந்த வகையிலே முன்னேறிக்கிறீர்கள் என்று கேட்டால் உனக்கு கிடைக்காத மன அமைதியானது எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற பதில் அங்கு கிடைக்கும். யாருக்கும் கிடைக்கப்பெறாத மன அமைதி, போதுமென்ற மனது,
சுத்தமான உள்ளம், அந்த உள்ளம் கோவிலாக மாறுகிறது. கோவிலுள்ளே இறைவன் வந்து குடியேறுகின்றார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அமைதியான மனது யாருக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கின்ற சிவனடியாருக்கு கிடைத்திருக்கும். நீங்கள் எண்ணுவது மாட மாளிகைகள் கட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரமான கார்களிலே வந்து இறங்கினால் அவருக்கு இறைவனின் அனுகிரகம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நினைத்தீங்கன்னா அது முற்றிலுமாக தவறு, முற்றிலுமாக தவறு. உண்பதற்கே உணவில்லாமல் கஷ்டப்படும் நேரத்தில் மன நிம்மதி எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வி எழுமல்லவா? கண்டிப்பாக கேட்பவர்களும் உண்டு. தனக்கு உண்ண உணவில்லை என்றாலும் பக்கத்திலே ஒரு ஜீவன் வந்துட்டு பசியால் தூங்கக்கூடாது, உறங்கக்கூடாது அப்படின்னு நினைத்து தனக்கு கிடைத்த உணவையும் அங்கு வைக்கும் போது, தனக்கு கிடைத்த உணவையும் அந்த உயிரினத்திற்கு ஒரு அடியார் கொடுக்கின்றார் என்றால் அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய மன நிம்மதியானது இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறாது என்பதை இந்த அடியார் உணர்ந்திருப்பார். பார்க்கக்கூடிய நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். அவர் வறுமையிலே இருக்கிறார், அவர் கடினமான சூழ்நிலையில் இருக்கிறார் என்று நம் பார்வைக்கு தோன்றும். அவரிடம் பணம், அந்த பகட்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாசம் இருக்கும். இறைவனுக்கே உரித்தான அந்த அன்பானது அவரிடம் இருக்கும். இன்று அவர் சூழ்நிலை வந்துட்டு நீங்கள் பார்ப்பது போல இருக்கலாம், ஆனால் இறைவன் பாதத்திலே அவருக்கு இடம் கிடைக்கும். நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியே. அவருக்கு அவ்விடம் கிடைக்கும், நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதா இந்த இடத்துல பெரிய கேள்வியே. கேட்டு பாருங்கள் உங்கள் மனதினுள்ளே. ரொம்ப கடினமான கேள்வி. இறைவன் கொடுத்ததை அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும். இறைவன் கொடுத்ததை வைத்து வாழ தெரிந்திருக்க வேண்டும். ஆசைப்பட வேண்டாம் என்று பொதுவாக சொல்வார்கள். பேராசை கொள்ள வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசை ஆசை தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து பேராசை ஆகின்றது. இறைவனை வழிபட்டால் இதுவெல்லாம் கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது பேராசையாக மாறுகிறது. இறைவனை வேண்டினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைத்து அதை வழிபட்டீர்கள் என்றால் அதற்கான பலனே இல்லாமல் போகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மீது வைக்கின்ற அன்பின் காரணமாகவே அந்த முக்தி நிலையானது நமக்கு வந்தடைகிறது என்றால் அதுவே ஒரு உயர்ந்ததாக இருக்குமே தவிர முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் அப்படின்னு மனதிலே எண்ணிக்கொண்டு இறைவனிடம் வேண்டி வேண்டி அதை கேட்கும் பொழுது அதற்கு பலனில்லாமல் தான் போய்விடுகிறது. ஆசை அருமென்கள் ஆசை அருமென்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் மீது கூட ஆசை வைக்காதே, இறைவன் மீது கூட ஆசை வைக்காதே. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவரிடம் நீ உன்னை ஒப்புவித்து விட்டாய் என்றால் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. எதையும் இறைவனிடம் கேட்க வேண்டாம். உண்மையான அடியார்கள் எதுவும் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கேட்பதற்கெல்லாம் நேரம் இருக்காது. இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். இறைவனை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பதற்குத்தான் அவர்களுக்கு நேரம் இருக்குமே தவிர சிவபெருமானே எனக்கு இதை கொடு, சிவபெருமானே எனக்கு அதை கொடு என்று கேட்பதற்கெல்லாம் அவர்களுக்கு என்றுமே நேரம் இருப்பது இல்லை. அவருடைய அழகை ரசிப்பதற்கு நேரம் இருக்கும், அவருடைய ஆற்றலை பாடுவதற்கு நேரம் இருக்கும், அவரை வர்ணிப்பதற்கு நேரம் இருக்குமே தவிர ஐயா அப்படின்னு கையேந்தி அவர் முன் நிற்கக்கூடிய நிலைமையை அவரும் உருவாக்க மாட்டார். அவரும் உருவாக்க மாட்டார். இன்னார் இதை செய்கின்றார், இவன் வாயிலாக இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலே ஒருவருக்கும் அதிகாரம் இருப்பதில்லை. அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவனுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக கொடுத்து விடுவார். நாம் உள்ளம் பெரிதாக இருக்கிறது என்னும் பொழுது கண்டிப்பாக நம் உள்ளம் பெரிதாக இருக்கிறது, நமக்கு கொடுத்தால் பிறருக்கு இவன் கொடுப்பான் அப்படின்னு தெரிந்தால் அவர்களுக்கு அவர் நிறைய கொடுக்கின்றார். அவர்களுக்கு அவர் நிறைய கொடுக்கின்றார். சத்தமே இல்லாமல் பிறருக்கு செய்தும் காட்டுகிறார்கள். அதே போல தான் இன்னொரு பெரிய ஐயப்பாடு. அது என்ன, எதுக்காக அந்த ஐயப்பாடுன்னே தெரியலை. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்தந்த நட்சத்திரத்திலலாம் பிறந்திருந்தா சிவபெருமானை வழிபடக்கூடாதுங்கிறாங்களே, இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சிவபெருமான் வாரி வாரி கொடுப்பாருங்கிறாங்களே. சிவசிவா அப்படின்ட்டு ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுகிறது. அடியேன் சிற்றறிவு கெட்டியவாறு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் பிரபஞ்ச நாயகன்
நாயகன்னு சொல்கிற வார்த்தைகளே இல்லை. அவரை எப்படி சொல்வது? அப்படிப்பட்ட பேராற்றலை ஒரு நட்சத்திரத்திற்குள் அடக்கிவிட முடிகிறது அப்படின்னா அந்த எண்ணமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த நவகிரகங்கள், நவகோள்கள் அல்லது சூரிய மண்டலத்தை மட்டும் வைத்து கொண்டால் நாம் பேசுவது சரியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கிறது, அதை நாம் வைத்து கொண்டு பேசுகின்றோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இந்த பால்வெளி அண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி விஷயத்தில் இது மட்டும்தான் இருக்கிறதா? இதை தாண்டி எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள், எண்ணற்ற சூரிய குடும்பங்கள், அண்டம், பேரண்டம், அது விரிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் சிவபெருமான் அருள் புரிவாரா என்றால் எவ்வாறு அதை கூறுவது அப்படிங்கிற ஐயப்பாடு வந்து விடுகிறது அல்லவா? நீங்கள் இப்படி சந்தேகம் வந்தால் நேராக சிவாலயத்திற்கு போங்க. 63 நாயன்மார்களுடைய அந்த நட்சத்திரத்தை பாருங்கள். சித்த பெருமக்களை பற்றி படிக்க முடிஞ்சால் சித்த பெருமக்களுடைய நட்சத்திரங்களை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிவனோட கருணை யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு. சிவனுடைய கருணையில் எப்போவுமே வேறுபாடு இருக்கிறது இல்லை. இன்னாருக்கு இதை கொடுக்கணும், இன்னாருக்கு இதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாகுபாடு அப்படிங்கிறது சிவனிடம் எப்பொழுதும் இருக்காது. அந்த அரும்பெரும் ஆற்றலிடம் அப்படியெல்லாம் வேறுபாடே இருக்காது. அவரை உங்களுக்குள் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் அவ்வளவுதான். அவரை உணர்ந்து கொண்டால் எதுவும் கேட்க தோணாதே. சிவபெருமானை உணர்ந்துக்கிட்டால் எதுவும் கேட்கணும்னு தோணுமா? தோணாதில்ல. சிவபெருமானை எப்படி உணர்ந்துக்கிறது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாயிலாக உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் அருகாமையில் இருக்கக்கூடிய தனது தாய் தந்தை மூலமாக சிவனை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் பழகும் நண்பர்களிடமிருந்து சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் பார்க்கின்ற எல்லா பொருட்களின் வாயிலாக சிவபெருமானை உணர்ந்து கொள்கிறார்கள். சில பேர் வாசி யோகத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள். எல்லாருமே அவங்கவுங்க போகிற பாதை சரிம்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க போகிற பாதை சரிம்பாங்க. ஆனால் இறைவன் பல வழிகளை கொடுத்திருக்கிறார். இறைவன் பல வழிகளை கொடுத்து பல வழிகளின் வாயிலாக தன்னை அடையக்கூடிய வாய்ப்பை பலருக்கும் நல்குகிறார். அதில் உங்களுக்கு இறைவன் எந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படும் பொழுது கண்டிப்பாக அவரை உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு காலகட்டத்திலே அதை உணர்த்தி விடுவார். உங்களுக்கு அதை அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால், அந்த பிரபஞ்சாற்றல் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியிலே நீ இதை முயற்சி செய், இதிலே நீ தொடர்ந்து வா அப்படிங்கிறத கை கொடுத்து தூக்கி விட்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சொல்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ வாசி யோகத்தின் மூலமாகத்தான் வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சிலர் சொல்கிறார்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாசி யோகத்தின் மூலமாக அந்த அரும்பெரும் ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். அதிலெல்லாம் ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே சமயத்தில் நால்வர் பெருமக்கள் எடுத்துக்கலாம். அவர்கள் தன்னுடைய உண்மையான பக்தியின் காரணமாக, அன்பின் காரணமாக இறைவனை அடைந்தார்கள். 63 நாயன்மார்கள் தான் இறைவனுக்கு செய்த சேவையின் வழியாக இறைவனை அடைந்தார்கள். ஒவ்வொரு வழி இருக்கிறது. இந்த வழிதான் அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாது. நமக்கு தெரிந்தது அந்த வழிதான். நான் பல வழிகளை முயற்சி செய்து பார்த்தேன், எதிலும் முடியவில்லை, இதில் ஒன்றுதான் முடிந்ததென்றால் அந்த ஒன்று உனக்கான வழி. அதற்காக மற்ற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் யாருக்குமே கூறுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத தாழ்மையாக புரிஞ்சுக்கணும். அது இறைவனிட்ட கட்டளை. உனக்கு இந்த வழி, நீ சரியாக வந்தடைந்து விட்டாய், முடிந்து போச்சு. அதுக்காக மற்றவங்களுக்கு திறக்கப்பட்ட வழியை இது உனக்கான வழி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களா நாம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்திலே நாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். கோடான கோடி அப்படியே நட்சத்திர கூட்டங்கள் குவிந்து கிடக்கிறது. அது எண்ணிலடங்கா ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அப்படியே போயிட்டே இருக்கு. அது எவ்வளவு இன்னும் விரிவடைகிறது. அப்படிப்பட்ட பிரபஞ்ச நாயகனுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரிந்துவிட போகிறதா? எந்த உயிருக்கு எப்படி மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எந்த உயிருக்கு எப்படி முக்தி அளிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர்களுக்கு அந்த வழியை காட்டுகிறார். அதை அவர்கள் பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது. எனக்கு தெரிந்தது அப்படின்ட்டு இதன் வழியாக செல்லுங்கள், அடைந்து விடலாம்னா சரி, அதை கற்றுக்கிட்ட எல்லாருமே அந்த வழியிலே முக்தி அடைந்து விடுகிறார்களா அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா அதற்கான பதில் நம்மிடம் இல்லையே. சரியான பாதை தானே, ஏன் அவர்களால் போக முடியவில்லை? அவர்களுக்கு அது விதிக்கப்படவில்லை. அதன் வாயிலாக முக்தி அடையக்கூடிய தன்மையை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவர்களுக்கான பாதையை அவர்கள்தான் தேட வேண்டும். அது சரியான காலம் வரும் பொழுது இறைவன் அவர்களுக்கு எடுத்து இயம்புகின்றார். அந்த வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கும் இறைவனுடைய கருணையானது கிடைக்கிறது. இது ரொம்ப யதார்த்தங்க, ரொம்ப யதார்த்தம். இதை இந்த அளவுக்கெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நட்சத்திரக்காரங்க, எந்த ராசிக்காரங்களு அப்படிலாம் கிடையாது. இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். அதில் நட்சத்திரக்காரங்களுக்கோ ராசிக்காரங்களுக்கோ அப்படியெல்லாம் பாகுபாடு பார்த்தெல்லாம் அவர் படைக்கவும் இல்லை.
அப்படி பாகுபாடு படைத்து அவர்கள் யாருக்கும் ஆசீர்வாதம் செய்வதில்லை. அப்படி பாகுபாடு பார்த்து ஒவ்வொன்றையும் கொடுப்பதும் இல்லை. அப்படி கொடுப்பவர் இறைவனாகவும் இருக்க முடியாது உண்மையாக சொல்லப்போனால். இன்னொன்று, அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்றவாறு அவரவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எந்த காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இருக்கின்றதோ அந்தந்த காலகட்டங்களிலே நாம் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் இருப்பாங்க, திருநாவுக்கரசர் ஐயா இருப்பாங்க, சுந்தரர் ஐயா இருப்பாங்க, மாணிக்கவாசக பெருமான் இருப்பாங்க. எல்லாத்தோட வயதை பாருங்களேன், எல்லாமே மாறுபட்டதாகவே இருக்கும். எல்லாமே அவர்கள் உணர்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாமே மாறுபட்ட காலகட்டம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே 10 வயசில் ஞானம் கிடச்சிருதா, எல்லாத்துக்குமே 20 வயசாகிறதா, எல்லாத்துக்குமே 80 வயசாகுது அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகத்தை அந்த கருணையை பெறுவதற்கு எவ்வளவு காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவ்வளவு காலம் நாம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் பொறுத்திருக்கும் காலம் முழுவதும் நாம் தவம் செய்ய வேண்டும். இறைவனை நோக்கி நான் தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்து கொண்டிருந்தால் ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே நம் மீது ஒரு இரக்கம் ஏற்பட்டு இறைவன் அவரது அனுகிரகத்தை நமக்கு கொடுப்பார். அதன் வாயிலாக நமக்கும் அவருடைய அந்த கருணை பார்வை கிட்டும் என்றால் அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இதை மனதிலே அறிந்து வைத்து கொண்டால் அவர்களுக்கு மருந்து ஏதும் தேவையில்லை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம சிவாய. உண்மையாகவே பக்தி நெறியிலே ஊறி திளைத்தவர்களால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த இறைவனை தேடுதல் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்திலே நம் மனமானது எப்பொழுதுமே குழப்பத்தில் ஆட்கொண்டே கிடக்கிறது. அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய குணநலன்கள் அப்படின்னு கேட்டால் குணமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது சர்வவியாபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன், பரம்பொருள், கருணையாளர், இப்படி நிறைய விஷயங்களில் நிறைய விதங்களில் அவரை குறிப்பிடுவார்கள். சர்வவியாபி அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு உயிரையும் நாம் குறித்து காட்டும் பொழுது அப்பொருளில் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இறைவன் அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்படி நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொண்டுள்ளோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக நாம் சிவபக்தியிலே பயணிக்கின்றோம், அவரை உணர முற்படுகின்றோம், அவர்தான் எல்லாம் என்று வாழ நினைக்கின்றோம். அப்படிங்கும் போது சில அடிப்படையான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பாகவே நமது வழியிலே ஏதேனும் ஒரு பொருளை தெரியாமல் உதைத்து விட்டால் கூட தொட்டு கும்பிடுகின்ற பழக்கம் இருக்கும். நமக்கு தெரியாமலே இறைவன் சர்வவியாபி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நமது பெற்றோர்கள் எப்பொழுதோ கூறி வளர்த்திருக்கிறார்கள். பார்க்கின்ற எல்லா பொருளும் இறைவனே, எல்லா உயிரும் இறைவனே அப்படிங்கிற தத்துவத்தை குறிப்பதாகத்தான் அது இருக்கும். நாம் அதை எவ்வாறு உணர்ந்து கொண்டுள்ளோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சர்வவியாபி அப்படிங்கிறத அவ்வாறே நாம் எடுத்துக்கொண்டுள்ளோமா, உண்மையாகவே அதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டுள்ளோமா அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்நிலைக்கு நாம் வரவில்லை அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சர்வவியாபி அப்படிங்கும் போது எல்லா பொருளிலும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கின்றார். இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்தில் கருவறைக்குள்ள சிற்பம் செய்து இறைவனாக பாவித்து வழிபடுகின்றோம். அப்போ அந்த சிற்பத்தில் மட்டும்தான் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி. இப்போ அந்த ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது கீழே படிக்கட்டுகளாக கல் சில கிடக்கும், அதை மிதித்துத்தான் நாம் போகின்றோம். அதே போல் பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், அந்த கோவில் கட்டிடங்கள் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அங்கு காணப்படும். சர்வவியாபி அப்படிங்கிறது அந்த இடத்தில் நம்மால் பிரித்து பார்க்க முடியுமா, அதாவது அந்த பொருளுக்கான அர்த்தத்தை நாம் அங்கு உணர்ந்து கொள்ள முடியுமானா கட்டாயமாக நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. காரணம், ஆலயத்திற்குள் சென்று இறைவனை மிக அருகாமையில் நின்று தரிசித்தால் மட்டுமே நான் இறைவனை கண்டேன், வழிபட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நம் மனதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம இன்னும் ஒரு தெளிவு நிலையை அடையவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். மீண்டும் அடியேன் குறிப்பிடுகின்றேன், நாம் இன்னும் தெளிவு நிலையை அடையவில்லை என்பது அவ்விடத்திலே ஒரு ஆழமான கருத்து. ஏன் அப்படி சொல்கின்றோம்? உள்ளிருக்கின்ற இறைவனை ஒரு உயர்ந்த இடத்திலும்
நாம் ஆலயத்திற்குள் செல்லும் போது மிதிபடுகின்ற கல்லை வேறு ஒரு இடத்திலும் வைத்து பார்க்கின்ற மனப்பான்மை நமக்குள் இருக்கிறது அப்படிங்கும் போதே நம்ம சமயத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த சர்வ வியாபி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதான் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அடியேன் இதை குறிப்பிடுவதற்கான காரணம், இன்றைக்குமே நிறைய பக்தர்களாகட்டும் நிறைய மக்களாகட்டும் இந்த ஆலயம் அப்படின்னு வந்துட்டா எப்படியாவது உள்ளே போயிடணும், எப்படியாவது காசு கொடுத்தாவது போயிடணும், இந்த மாதிரி உள்ளே போயிட்டு விரைவாக வெளியே வந்துடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே தான் போகிறாங்க. அங்கே போய் இறைவனை ரொம்ப கிட்டத்தில் நின்று பார்த்தாதான் இறைவனுடைய கருணை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது, பெரும்பாலும் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் நன்கு உணர்ந்த சிவனடியார்கள் அறிவு தெளிவு பெற்ற ஞானியர்கள் அதை விரும்புவதில்லை. காரணம், நான் இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்றால் எல்லா பொருட்களிலும் என்னால் காண முடியும் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த உண்மையை ஒருவர் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அவர் சிவனடியாராகின்றார். நீங்கள் பாருங்கள், எந்த சிவனடியாராகட்டும், நம்ம சாதாரணமாக ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதை விரும்புவோம். போய் அருகாமையில் நின்று நம்ம சாமியை வணங்கணும், நம்மை சாமி வந்துட்டு நேராக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்குள் இருக்கும். ஆனால் அந்த சிவனடியார்கள் மனதிலே அது இருக்காது. காரணம், அவர்கள் எந்த இடத்தில் நின்றாலும் அவர்கள் இறைவனை பார்க்கிறார்களோ இல்லையோ, இறைவன் அவர்களை பார்க்கின்றார். அந்த உண்மையும் அவர்கள் அறிவார்கள். அதே போலத்தான் நாம் ரொம்ப அருகாமையிலே சென்று நின்று நம்மை இறைவன் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம நினைத்தாலும் நம்மையும் பார்க்கிறார். எப்பொழுது அவர் நம்மை பார்க்காமல் இருக்கிறார் என்பதுதானே கேள்வி. எந்த நிமிடத்தில் நம்மை அவர் பார்க்காமல் விட்டுவிட்டார் என்பதுதான் பெரிய கேள்வியே. ஏன்னா நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை சத்தியமாக ஏற்றுக்கொண்டோமெனில் நம் வீட்டிலுள்ள ஒவ்வொரு பொருட்களின் வாயிலாகவும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். நமது பூஜை அறையை நாம் பூட்டி வைத்தாலும் அங்கிருக்கின்ற இறைவன் சர்வவியாபியாக எல்லா இடத்திலிருந்தும் நாம் செய்வனவற்றை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சரி, மற்ற பொருட்களெல்லாம் இறைவன் இல்லை என்ற தாற்பயத்திற்குள் நீங்கள் வந்து உயிரினங்களில் மட்டும்தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தாலுமே கூட உடனிருப்பவர்கள் வாயிலாக நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படி மற்றவர்கள் உள்ளத்திலே கூட அவர் இல்லை, என் உள்ளத்திலே தான் அவர் இருக்கின்றார் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கனாலுமே கூட நீங்கள் செய்கின்ற நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நம்முள்ளிருந்து இறைவன் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ சர்வவியாபி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எப்படி கையாள முடியும் அப்படின்னு கேட்டால், எல்லா உயிராகவும் எல்லா உயிருக்குள்ளும் எல்லா பொருளாகவும் எல்லா பொருளுக்குள்ளும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அசையும் அசையாத உயிருள்ள உயிரற்ற என்று பாகுபாடில்லாமல் இப்பிரபஞ்சத்திலே உள்ள அணுக்கள் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கிறார் என்ற தாற்பயத்தை நாம் அடிப்படையிலே உணர்ந்து கொண்டால்தான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் தருணத்திலேதான் இறைவனின் மகத்துவத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, கீழே கிடக்கிற கல்லா, கீழே கிடக்கிற மண்ணா, வீசுகின்ற காற்றா, பொழிகின்ற பனியா, பெய்கின்ற மழையா, எதுவாக இருக்கட்டுமே அனைத்திலும் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் இருந்துதான் ஆகும். அந்த சிவத்தன்மை அப்படிங்கிறது இருந்துதான் ஆகும். அதுதான் நியதி. சிவத்தை எப்பொருளிலிருந்தும் எதிலிலிருந்தும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம் உடலில் இருக்கின்ற அந்த சிவமானது நீங்கிவிட்டால் இந்த உடல் அப்படிங்கிறது என் நிலைமைக்கு ஆட்படும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இதில் பெரிய ஐயப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. பெரிய ஐயப்பாடுகள், அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலே பரவிவிட்ட சில ஐயப்பாடுகள், இயற்கை சுழற்சியாக வருகின்ற சில அந்த மாதவிடாய் வருகிறது அப்படிங்கும் போது அப்போ நாங்கள் இறைவனை வழிபடலாமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நிறைய பேர். அடியார் பெருமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிவன் எங்காவது கோவிலுக்குள் இருக்கின்றார், அங்கு மட்டும்தான் அவர் இருக்கின்றார்.
சிவன் ஏதாவது பெரிய மலைகளில் இருக்கிறார், அவர் அங்கு மட்டும்தான் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சொல்வது உண்மை. அவ்விடத்திற்கு நாம் செல்லலாமா வேண்டாமா என்ற தயக்கம் வருவது இயல்பான விஷயம். சிவபெருமான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சர்வவியாபி என்னும் பொழுது நம் உடலிலும் எப்பொழுதுமே இருக்கின்ற இறைவன், எப்பொழுதுமே இருக்கின்ற இறைவன் அவர். ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் தூங்கும் போதும், நீங்கள் எழுந்து நடக்கும் போதும், நீங்கள் செயல்படும் போதும், நீங்கள் ஓய்வெடுக்கும் போதும், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்நிலையிலே உங்களை விட்டு பிரியாத ஒரு தன்மை அப்படின்னா அது சிவத்தை சொல்ல முடியும். அப்படி இருக்கையிலே உங்களுக்கு அந்த மாதவிலக்கு காலங்களில் மட்டும் அவர் உங்களை விட்டு விலகி விடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் ஆத்மார்த்தமாக நீங்கள் கேட்டு பார்க்கணும். ஆத்மார்த்தமாக உங்களுக்குள்ள கேட்டு பார்க்கக்கூடிய கேள்வி. அவ்வாறு பிரிந்து நிற்கப் போகிறாரா இறைவன்? அப்படி பிரிந்து நிற்க முடியுமா அவரால்? கிடையாது. உயிருடன் ஒன்றி இரண்டர கலந்த நிலையிலே இருப்பவர்தான் சிவம். சிவத்திற்கு ஏது தீட்டு? அதுதானே பிரதானம். சிவத்திற்கு தீட்டு ஏது, தடங்கல் ஏது? ஒன்றும் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஞானம் அப்படிங்கிற அறிவு தெளிதல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சர்வவியாபியான இறைவன் சர்வத்திலும் சகலத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை அடிப்படையிலே ஒருவர் மனதார உணர்ந்து கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது இல்லை, உணர்ந்து கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்வதற்கு நாம் யார்? ஏற்றுக்கொள்வதற்கு நாம் யார்? நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதானே இங்க உண்மை. அப்ப நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம் மனதிலே ஒரு மாற்றமானது நிகழும். அந்த மாற்றத்தின் வாயிலாக நாம் படிப்படியாக அடுத்த நிலையை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே.